அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் தானம் என்பது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்று. அதுவும் இந்த பிரதோஷ நாள்ல சிவனை மனதார நினைத்து சிவனை மனதார கும்பிட்டு சிவனை மனதார நினைத்து இந்த தானங்களை நீங்கள் ஏழைகளுக்கு பண்ணணும். அப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு அவ்வளவு கோடி புண்ணியங்கள் வந்து தேர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பிரதோஷ நாள்ல இருக்கிறது. எனவே இந்த ஒரு பிரதோஷ நாளை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் சிவபெருமான மனதார நினைத்து இந்த ஒரு தானத்தை மட்டும் நீங்க மறக்காம பண்ணிருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்குமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமையுமாம். இதுவரை தீராமல் இருந்த எல்லா வித பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம். எனவே பிரதோஷ நாள்ல இந்த தானங்களை பண்றதுல அவ்வளவு நன்மைகள் இருக்காம். முக்கியமா பிரதோஷ நாள்ல அன்னதானம் செய்கிறதுங்கிறது மிகவும் ஒரு புண்ணியத்தை வந்து தேடி கொடுக்குமாம். அன்னதானம் செய்ய முடியவில்லைன்னு எத்தனையோ பக்தர்கள் இருப்பாங்க. அப்படி அன்னதானம் செய்ய முடியாம இருக்கின்ற பக்தர்கள் ஒரு 3 நபருக்காவது உங்களால் முடிந்த அளவிற்கு உங்களுடைய வீட்டில் உள்ள சாப்பாடையோ அல்லது கடைகளிலிருந்து சாப்பாட்டையும் ஒரு தண்ணி கேனையும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க. அவங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு தண்ணீரை குடிக்கும் பொழுது அவருடைய மனது அவங்களுடைய வயிறு குளிர்ச்சி அடைந்துடும். இதனால அவங்களுடைய மனதும் சந்தோஷப்படும். இதனால உங்களுக்கு இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே நீங்கி விடுமாம். நம்ம எந்த ஒரு மனிதருக்குமே நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதனால எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. காசு யாருக்கு கொடுத்தாலும் போதுன்னு கூறவே மாட்டாங்க. இன்னும் வேணும்னு தான் அனைவருமே கூறுவோம். எனவே அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம இந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வயிறும் குளிர்ச்சி அடையும், அவங்களும் அது போதுன்னு கூறுவாங்க. இதனால நம்மளுடைய மனதும் மகிழ்ச்சி அடையும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. எனவே இதை பிரதோஷ நாள்ல நீங்க பண்ணலாம். பிரதோஷ நாட்கள்ல மட்டும் இல்ல, வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். இதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இரண்டாவது ஆடை தானம். ஆடை இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு ஆடைகளை நீங்க தானம் செய்யலாம். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களோ யாருக்கு வேண்டுமானாலும் ஆடை தானத்தை நீங்க பண்ணலாம். ஒரு மனுஷன் அவங்களுடைய மானத்தை விட்டு உடம்ப காட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு நம்ம ஆடையை வாங்கி கொடுப்பதன் மூலியமா அதிக அளவுல நமக்கு செல்வ வளம் பெருகுமா, பேரும் புகழும் நம்மை தேடி வருமா. எனவே நீங்கள் இந்த ஒரு ஆணைத்தனத்தை, அதுவும் இந்த பிரதோஷ நாட்கள்ல சிவன் கோவிலில் வச்சு இந்த ஒரு ஆணைத்தனத்தை கும்பிட்டு சிவனுடைய காலடியில வைத்து அதற்கு பிறகு கொண்டு போய் நீங்கள் அந்த ஆணைத்தனத்தை பண்ணுங்க. ஆனா நீங்க தானம் பண்ணதை மற்றவங்ககிட்ட கூறவே கூடாது. உங்க குடும்பத்துடனும் உங்களுடனும் மட்டுமே வச்சுக்கிடணும். இப்படி நீங்க மட்டும் இந்த ஆணைத்தனத்தை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும். அதுக்கப்புறமா சிவன் கோவிலுக்குன்னு சில தானங்களை பண்ணணும். வில்வ இலைகள், ருத்ராட்ச மாலைகள், திருநீர் போன்றவற்றை சிவன் கோவிலுக்கு நீங்க தானம் பண்ணலாம். இதனால சிவனோட மனது குளிர்ச்சி அடையும். இதனால் மிக பெரிய அளவுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாக சிவனுக்கு இந்த ஒரு பிரதோஷ நாள் விளங்கும். அதற்கப்புறமா வேறு பொருட்கள் பக்தர்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் நீங்கள் தானம் செய்யலாம். இதை இந்த சின்ன சின்ன பொருளையை வச்சு நீங்கள் தானம் செஞ்சிடணும். அன்னதானம் பண்ண முடியலாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்றவற்றையாவது நீங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து தானம் செய்யணும். அதுவும் பிரதோஷ நாட்களில் இந்த தானங்களை செய்யறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படின்னா, பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வாழ்க்கையில் பெருகுமாம். வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறி தீராத பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் நீங்குமாம். குடும்பத்துல அமைதி நிலவுமாம். சந்தோஷமும் வாழ்க்கையில் பெருகுமாம். நீங்கள் எந்த பொருளை தானம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை பக்தியுடனும் மனதாரையும் நீங்கள் தானம் செய்யணும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றா கருதப்படுகிறது. நீங்க தானம் செய்யும் பொழுது அவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்த இந்த ஒரு பொருளினால் நம்மகிட்ட இருந்து காசு வந்து போகுது அப்படின்னு உங்களுடைய மனதில இருந்து நீங்க நினைக்கவே கூடாதான். சந்தோஷமா வாங்கி கொடுக்கணும். அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு அப்படின்னு நினைத்து நீங்க சந்தோஷமா காசை பெருசா நினைக்காம அவங்களோட மகிழ்ச்சியை நீங்க பெரிதாக நினைத்து வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் தானங்கள் செய்வீர்கள். உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தீய சக்திகளும் உங்களை அண்டாமல் இருக்கும். எதிரிகளின் தொல்லைகள் விளங்குமாம். தொழில்களில் அதிக அளவு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த தானம் செய்வதில் இருக்கு. இதை நீங்க 3 நபருக்காவது நீங்க செஞ்சு பாருங்க. கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும். அதுக்கப்புறமா முக்கியமாக காலணியை வந்து தானம் செய்யணும். ரோட்டோரில் இருக்கக்கூடியவர்களுக்கு செருப்பானது இல்லாமல் இருக்கும். அப்படி செருப்புன்னு சொல்லக்கூடாத இந்த ஒரு காலணியையும் நீங்கள் தானமாக பண்ணலாமா. இப்படி கொடுப்பதனால அவங்க நடப்பதற்கு சுலபமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உச்சத்தை அடைவதற்கு இது ஒரு காரணமாக இருக்குமா. எனவே தவறாமல் இந்த ஒரு தானத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் அடைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.
எனவே மறக்காமல் இந்த ஒரு தானத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் பண்ணிடுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது தேடி வருமாம். இது காஞ்சி மகான் மகாபெரியவா அவர்கள் அருளிய ஒரு எளிய பரிகார முறை. எனவே இதனையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்கள். இதனாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷங்கள் வந்து சேருமாம். அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாக இந்த ஒரு பிரதோஷ நாளானது உங்களுக்கு விளங்கட்டும். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி இந்த தானத்தை எல்லாம் நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு தானத்தை கூறி அவர்களையும் செய்ய சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.